இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு பசங்களுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? எப்போவுமே லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே கேட்டு செஞ்சுடுவேன். அதாவது அதுக்கான ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுடுவேன். பசங்க வந்து பச்சைப்பயிறு கடைசல் கேட்டதுனால முதல் நாள் நைட்டே பச்சைப்பயிரும் அரிசியும் ஊற வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் பச்சைப்பயிறு கடைசலோட சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். அண்ட் தொட்டுக்கிறதுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் பப்பாளி பழம் இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பச்சைப்பயிறு கடைசல் செஞ்சதுனால வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தோசையோட அதே பச்சைப்பயிறு கடைசல் வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி முடித்து சமையல் முடிச்சாச்சுனாலே பெரிய ரிலாக்ஸ் தான். வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தோசை சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸில் கஞ்சி மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சூடாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதிகம் பசிக்காது. ஸோ வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து டின்னருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா நைட் டின்னருக்காக பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் டின்னருக்கு பிரியாணி தான்.